குட், வெரி குட். கர்த்தரே இதை வாய்க்க செய்கிறார். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீண்ட வருஷங்களாக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க தேவனுடைய ஆவியானவரே நமக்கு எல்லா விதமான கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு 12வது சப்ஜெக்ட் ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுடைய 12th சப்ஜெக்ட் லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். மாற்றம் என்பது லகுவானது. தேவனுடைய வழிகள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லாமே லகுவானது. மாற்றமும் லகுவானது, அற்புதம் செய்வதும் லகுவானது. ரைட்? ஏனென்றால் கடினமான எல்லாவற்றையும் இதை போன்ற ஒரு நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினாலே நமக்கு எல்லாமே இலவசமாக லகுவாக கிடைக்கின்றன. இன்றைக்கு இதில் நம்ம 2வது கிளாஸுக்கு நம்ம சென்று விடலாம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். அத்தியாயம் 3 மற்றும் 4வது அத்தியாயங்களிலிருந்து பல சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்பு சென்று விடலாம். எஸ் பிரதர். பரியாசக்காரர்களை நம் வாழ்வில் இருந்து அகற்றிவிடில் எந்த 4 தீமைகளை நாம் சந்திப்போம்? பரியாசக்காரர்களை நம் வாழ்வில் இருந்து அகற்றாவிடில் எந்த 4 தீமைகளை நாம் சந்திப்போம்? எஸ் சிஸ்டர் கிறிஸ்டைன் ஜெபன். பக்கம் 25 இருக்கு. சண்டை, சச்சரவு, கோபம், நிந்தனை. ஓகே, 4 தீமைகள். கரெக்ட் சிஸ்டர். இதுல இமேஜின் பண்ணுங்க, இதை குறித்து சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறார்? யோசிங்க, ஞாபகம் வர்றவங்க சொல்லுங்க அந்த வசனத்தை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எந்த நபர், அதாவது இல்லாத நபரை பற்றி அதிகமாக பேசுவார்கள், அற்பமாக பேசுவார்கள், அசட்டையாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நாம் களைந்து எறிய வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ மற்றவர்களை நாம் மட்டமாக முதலாவது நாம நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம மனநிலையை சரி செய்வோம். மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நபரோடு நமக்கு தொடர்பு இருந்தால் துண்டிக்க வேண்டும் என்று ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்குது. இல்லை என்றால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் சண்டை, சச்சரவு, கோபம், நிந்தனை இவைகளுக்கு காரணமே இவைகளாகத்தான் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எஸ் பிரதர், நம்ம இப்ப 2வது கேள்வி போயிடலாம். தேவன் எதின் மூலம் பேசுகிறார், அது யாருக்கு கேட்கும்? அதன் விளைவுகள் 2 எழுதுக. எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். பேஜ் 23ல தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால வெரி குட். அதன் விளைவுகள் ரெண்டு சொல்லுங்க. ஞானமும் வழிகாட்டுதலும். எஸ் எஸ், வெரி குட். பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை தோன்றின உடனே தீர்வு ஆண்டவர்கிட்ட போகும்போது உடனே அவர் எனக்கு முடியலையே அப்படின்னு திகைத்து நிற்கிற தேவன் அல்ல. நம்ம முன்னால தியானிச்சிருக்கோம் நினைக்கிறேன். He has done everything already we have got it. அப்போ நமக்கு தேவையான ஆலோசனை, நமக்கு தேவையான தீர்வை தேவன் எதன் மூலமாக நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஞானமும் எதன் மூலமாக கொடுத்து விட்டார்? வார்த்தையின் மூலமாக. அந்த 21வது பக்கத்துல முதல் பேராகிராஃப் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு. தேவன் உங்களை எப்படி உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பது என்று திகைப்படைந்து தனது கைகளை பிசைந்து கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே தீர்வை கொடுத்து விட்டார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எளிய தீர்வு இருக்கிறது.
நம்மிடம் இருக்கும் பெரிய பிரச்சனையே நமக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கும் நமது இயலாமைதான். தேவன் பேசுவதை அவரது வார்த்தையின் மூலம்தான் நாம் கேட்க முடியும். நாம் அவருடைய வார்த்தைக்குள் சென்று அதை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்பொழுது நமக்கு தேவையான ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் அவர் கொடுக்க முடியுமே தவிர, அவரிடத்துல உட்கார்ந்து அழுது அழுது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அருமையானவர்களே பதில் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே வார்த்தை மூலம் கொடுத்து விட்டார். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்தவம் ரொம்ப திசை மாறி போயிருக்கு. எந்த பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் அழுது ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அது அப்படி இல்லை. ஏற்கனவே தீர்வு அவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்டாயிற்று. இப்போ நம்ம எல்லாரும் வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு வர 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 எது சத்தியத்தை அறிய அறிய அல்லது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அநேக பிரச்சனைகள் தானாகவே நீங்கி விட்டன. அதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஏன் நடந்தது? இப்போ முன்னால நான் ரொம்ப பயந்து போயிருப்பேன், இப்ப எனக்கு தைரியமா இருக்கு, சமாதானமா இருக்கு. எதனால அது வந்தது? அவருடைய வார்த்தையை நம்ம சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால. கர்த்தர் நல்லவர் பாருங்க இல்லையா? ஆமா. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் எல்லாருடைய ஜெபத்தையை கேட்டு பதில் கொடுத்து கொண்டே இருக்கணும்னு அவருக்கு நேரமே இருக்காது. அவருடைய அனந்த ஞானம் பதிலே ஏற்கனவே அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. God is good. அவர் நல்லவர் all the time. இப்ப ஏன் நமக்கு அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராம்பாபு அவர் எந்த சர்ச்சுக்கு போகலையா? ஏன்னா சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்கிறதே அவருக்கு தெரியாது. வேதத்தை வாங்கி அப்படியே படிச்சிட்டாரு, அதை அப்படியே நம்பிட்டாரு. இன்றைக்கும் அவரு பயங்கரமான அற்புதங்களை தேவன் அவர் மூலமாக செய்கிறார். ஏனென்றால் கலையை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர் எந்த சபைக்கு செல்லவில்லை, பைபிளை வாசிச்சுட்டே இருந்தாராம். ஏன்னா அவர் வீட்டில் அவரை துரத்தி விட்டாங்க. இது இஸ் அ பிராமின். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டார். இயேசுதான் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார். உடனே பைபிளை வாங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் எத்தனையோ நாள் தங்கி இருக்கிறார். ஏன்னா வீட்டில் அவருக்கு அனுமதி கிடையாது. பைபிளை படிச்சுட்டே இருந்தாராம். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தார். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வார்த்தையை பார்த்த உடனே பைபிளை மூடிட்டு பக்கத்துல உள்ளவங்கிட்ட போய் கை வைக்கிறாரு, உடனே சோகமாயிட்டான். ஏன்? அவருடைய இருதயத்துல கலை விதைக்கப்படவில்லை. நாம அந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசிக்கிறோம், நமக்கு அதுல ஒரு பரவசமே இல்லை. இவ்வளவு சிம்பிளா அது எப்படி கை வச்சா சோகமாகும்? அப்படி கூட நமக்கு யோசிக்கிறதே இல்லை இல்லையா? அப்போ அருமையானவர்களே, எல்லா தீர்வையும் தேவன் தன்னுடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவர். அவருடைய வார்த்தையிலே எல்லா விதமான வல்லமையையும் தேவன் வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் படிக்கலாம். 3வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். இதை விசுவாசியாததினாலே நல்ல விசுவாசிகளும் வேதத்தை கவனமாக தியானிப்பதில்லை. நீங்க ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்ல முடியுமா? இரவும் பகலும் தியானிப்பதில்லை. ஏன்? அவர்கள் எதை விசுவாசிக்கவில்லை? வேதத்தை அவ விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க. சாதாரண மனிதன் தன் 1வது பந்தியில பாஸ்டர் 28வது பக்கம், ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்வின் வெற்றிக்கு தேவையான எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது என்று விசுவாசிப்பதில்லை. எனவே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கரெக்ட். அப்போ நீங்க நம்ம இதுல இருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு தேவையான எல்லாமே தேவனுடைய வார்த்தையில இருக்குது. எப்பொழுது அது நமக்கு அனுபவமாக மாறும்? விசுவாசிக்கும் போது.
நமக்கு தேவையான எல்லா தீர்வும் தேவனுடைய வார்த்தையில இருக்குங்கிறது விசுவாசிக்க முடியல. நானும் அதை வாசிக்கிறேன். பேஜ் 28 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்வின் வெற்றிக்கு தேவையான எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது என்று விசுவாசிப்பது இல்லை. ஓகே, இதை குறித்து இன்னும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ எனக்கு தீர்வு இதுல இருக்குங்கிறதே தெரியாததுனாலதான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதே வேளையில சிலர் தேவனுடைய வார்த்தையை 100 நேரம் பைபிள்லாம் வாசிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் அந்த வெளிப்பாடு வரவில்லை. சரிங்களா? எந்த வெளிப்பாடு வரல? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தை மனப்பாடம் செய்தாலும் அவர்களுக்கு அது ஒரு ரெவலேஷன் நாலேஜ் இல்லைன்னா அது பேப்பர்ல தான் இருக்கிறது இல்லையா? இதுல நம்ம உறுதியா நம்பணும். ஒரு மனுஷனுக்கு தேவையான ஞானம், வழிகாட்டுதல், செல்வம், சுகம் எல்லாமே எழுதி தந்திருக்கிறாரு. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அது மேனிஃபெஸ்ட் ஆகவில்லை என்றால் என்ன அர்த்தம்னா அதை நம்ம விசுவாசிக்கவில்லை. அதுதான் இதுல சொல்றாரு. நான் கேள்வி பதிலையும் ஒரு முறை வாசித்துறேன் பாருங்க. எதை விசுவாசியாததினாலே வேதத்தை அநேகர் கவனமாக படிப்பது இல்லை என்றால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறது இல்லை, நம்புறது இல்லை. கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை இன்னும் தந்தருளுவாராக. ஐஸ்வர்யத்துல பாருங்க, நம்ம அடிக்கடி தியானிச்சதுதான். எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தீர்வு வசனத்துல இருக்கிறது. ஓரளவு நமக்கு வசனமும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வியாதி என்று வைத்துக் கொள்வோமே, அப்ப எந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும்? 2 பேதுரு 1:24. வெரி குட். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இல்லையா? இத குறித்து தாவீதுக்கு நல்ல லைட் இருக்கு பாருங்களேன். 103வது சங்கீதத்துல எடுத்துக்கொடுங்க. ஏன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்றான்னா 103 3 3 4 5. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவனுக்கு வெளிச்சத்தை பாருங்களா, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்போ அவனுக்கு அந்த ஆட்டு இடையனுக்கு காட்டுக்குள்ள இருந்தாலும் தேவனோடு கனெக்ஷன்ல இருக்கிறான். எனவே இந்த வெளிச்சம் லகுவாக அவனுக்கு கிடைக்கிறது பாருங்க. அக்கிரமங்களை மாத்திரம் மன்னிக்கலையா, நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னும் வியாதி பலவீனங்கள் இருக்கிறவர்கள் 2 பேதுரு 1:24 2:24 அதையும் 103 3 4 5 இவைகளையும் தனியா ஒரு அட்டையில எழுதி வீட்டுல தொங்க விடுங்க. சரிங்களா? அதை தியானிப்போம். வியாதியிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏனென்றால் இட் ஹாஸ் த பவர், மோஸ்ட் பவர்ஃபுல். தேவனுடைய வார்த்தையில பயங்கரமான வல்லமை இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறதோ அதை செய்து நிறைவேற்றும். ஓகே, அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தீர்வும் தேவனுடைய வார்த்தையில இருக்கு என்பதை விசுவாசியாதவர்கள் வேதத்தை தியானிப்பது இல்லை. அதுதான் பதில். 4வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எப்பொழுது தேவன் நம் ஒவ்வொருவரையும் அறிந்தார், அப்பொழுது எப்பொழுது நம்மை பரிசுத்தம் பண்ணினார், எதற்காக? வெரி குட் சிஸ்டர் அனட்டா.
எரேமியா 1:5 பிறப்பதற்கு முன்பே அஹ், ஒண்ணு. மற்றது எங்களை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகுவதற்காக. ஓகே, பர்பஸும் அதில் எழுதிட்டார்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பேஜ் 27 டாப்ல இருக்கு பாருங்க. தாயின் வயிற்றில், எல்லாரும் என்னோட என்னை என்னை என்று சொல்லி வாசிப்போம், மெதுவா வாசிங்க. என்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே என்னை தேவன் அறிந்தார். நான் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே தேவன் என்னை பரிசுத்தம் பண்ணினார். ஏனென்றால் என்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நியமித்தார். இல்ல, இதெல்லாம் ட்ரூவா இல்லையா? ட்ரூ, வெரி ட்ரூ. ஓகே, இது எரேமியாவின் வெளிப்பாடு இல்லையா? ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா நிஜத்துல நாம் எப்பொழுது உருவாக்கப்பட்டோம்? தோட்டத்துக்கு முன்பே. உலக தோற்றத்திற்கு முன்பே. நம்மில் எந்த பகுதி உருவாக்கப்பட்டது? ஆவிமன். நம்முடைய ஆவி மனிதன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சிருஷ்டிக்கப்பட்டவன். ஓகே, அப்போ எவ்வளவு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு பாருங்க இல்லையா? உலக தோற்றத்திற்கு முன்பே நாமும் சிருஷ்டிக்கப்பட்டோம். உலக தோற்றத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஏனென்றால் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் நம்மை அவரே தகுதிப்படுத்த வேண்டும். அது அவருடைய நீதி, அவருடைய தகுதி, அவருடைய பரிசுத்தம். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல. அப்போ அவருடைய அனந்த ஞானத்தின்படி நம்மை முன்னாவே தெரிந்து கொண்டு எதற்காக வென்றால் ஜாதிகளுக்கு, அதாவது தேசங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படியாக. சுத்தி சுத்தி வருது பாருங்க. இதைத்தான் இயேசு சொல்றாரு. நாம் யாருக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறோம்? உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறோம். சரிங்களா? ஆமா. நம்மள சிலர் ஏஜ் மேட்டரே கிடையாது. சிலர் நீங்க கேத்தரின் குல்மேன் மாதிரி எழும்ப போறீங்க. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. எந்த சிரமமும் இருக்காது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏஜ் நினைக்கிறோம். அப்புறம் எனக்கு வீட்டில் அந்த இது இந்த இது, நான் வீட்டில் இந்த வேலை செய்யணும், என் பிள்ளைகள் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் குப்பை. சரிங்களா? எல்லாரும் உங்க பின்னால சூட்கேஸ் தூக்கிட்டு வருவாங்க. பாட்டிமா பண்ணுங்க, கலக்குங்கம்பாங்க. அப்படி விசுவாசிங்க. அதனாலதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பொறுமையாக கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த யாருடைய வாழ்க்கையிலே புதிய போர்ட்டல ஆண்டவர் திறந்தார். எல்லாருமே அப்படித்தான். ஆபிரகாம் அப்படித்தான். நமக்கு என்ன சந்ததியே கிடையாது இல்ல, வயது ஆயிற்று, கற்பப்பையும் செத்து போச்சு, அங்கதான் துவக்கத்தை உண்டாக்கினார். மோசே அப்படிதான், 80 வயசு ஆயிற்று, மாமனாரோ வீட்டோட வாழ்ந்து முடியணும், அப்படித்தான் நினைச்சிருந்தா பாருங்க அருமையானவர்களே. சோ எதுவுமே காலதாமதம் கிடையாது. ஓகே, எஸ் பிரதர். எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே செழிப்படைய நாம் செய்ய வேண்டியது என்ன? யாரு சிஸ்டர் பவானியா? தேவனுடைய வார்த்தையை தியானித்து அது எல்லா சூழ்நிலைகளுக்கும் நிலைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அதை பொருத்தி பார்த்தல். இப்படி செய்ய ஒரு முயற்சி. எந்த பேஜ்ல இருக்கு? எந்த பேஜ் சிஸ்டர்? பேஜ் 30 கடைசி 2 லைன்ல இருந்து துவங்குது. கரெக்ட் சிஸ்டர், அதே தான் கேள்வியை நான் பதிலே வாசிக்கிறேன். எந்த முயற்சியும் இல்லாமல், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் புஸ்தகத்துக்கு பேர் என்னது? லகுவான மாற்றம். லகுவான மாற்றம். அதனாலதான் நான் ரொம்ப சர்ப்ரைஸா தேவனை என்ஜாய் பண்றேன். His purpose is effortless. எல்லா எஃபர்ட்டையும் சிலுவையில போட்டாரு. சிம்பிளி சிலுவையில என்ன நடந்தது என்பதை தியானித்தால் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா நடக்குது. எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே செழிப்படைய நாம் செய்ய வேண்டியது என்ன? பேஜ் 30ல கடைசி பேராகிராஃப் ஃபுல்லாவே நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை படித்து இரவும்
அதை தியானம் செய்யுங்கள். பேருந்தில் செல்லும்போது உங்கள் அருகில் அமர்ந்திருப்பவரை விட தேவனுடைய வார்த்தையே அதிக நிஜமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அழகா இருக்காரு பாருங்க. அப்போ நீங்க டிராவல் பண்றீங்க, ஃப்ளைட்ல டிராவல் பண்றீங்க, ட்ரெயின்ல பண்றீங்க, கார்ல பண்றீங்க. எதற்கு சான்ஸே இல்லைன்னா போரிங் என்பதற்கு சான்ஸே இல்லை. போர் அடிக்குது என்பது, நீங்க ஒரு 4 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸோ டிராவல் பண்ணனா ஒரு வசனம் போதும். இன்னைக்கு நான் ஃப்ளைட்ல போகிற முழு நேரமும் இந்த ஒரு வசனத்தை தான் நான் தியானிப்பேன். லைஃப் வில் பிகம் மோர் என்ஜாயபிள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் வேலையை நன்றாக செய்தாலும் நீங்கள் வார்த்தையையே சிந்தித்து கொண்டு இருப்பதும் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதும் மட்டுமே உண்மையாக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை எல்லா சூழ்நிலைக்கும் நிலைமைகளுக்கும் பொருத்தி பாருங்கள். இப்படி செய்தால் நீங்கள் ஒரு முயற்சியினால் அல்ல, தற்செயலாகவே மிகவும் செழிப்பீர்கள். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எல்லாவற்றையும் விட செழிப்புக்கு தான் நிறைய வசனம் இருக்கு. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமா, யாராவது நீங்க செழிப்பு சம்பந்தப்பட்ட வசனத்தெல்லாம் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜில் போட்டு நீங்க ஜெயா சிஸ்டருக்கு அனுப்புங்க. சரிங்களா? நீங்க இல்லது எனக்கு அனுப்புங்க. ஸோ அதை நம்ம தியானிக்கலாம் பாருங்களேன், இல்லையா? அதை கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், எழுதி ஒட்டி கொள்ளலாம். இல்லது எழுதி நம்ம சின்னதாக எழுதி பர்ஸ்குள்ளே வச்சிடலாம். இல்லை, இட் இஸ் ஆசம் பவர். நம்ம விசுவாசித்தா அதில் வல்லமா வந்துடுது. ஓகே. சிலுவையிலே நடந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? என்ன எக்ஸ்சேஞ்சு? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அல்லது அவர் தழும்புகள் பெற்றார், அல்லது நம்முடைய வியாதியை சுமந்தார், அவருடைய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை சுமந்து விட்டார், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்து விட்டார். இப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்கும். அதையே நம்ம தியானிக்கலாம் பாருங்க. எல்லாருக்கும் நீங்க அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. எந்த ஸ்டேஜ்னா, அவருடைய வார்த்தையிலே உள்ள ஒரு எனது இனிமை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது தேவனுடைய வார்த்தையில. அதனாலதான் நீங்க உற்சாகமா காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுறீங்க உங்களுக்கு நைட் டைம். ஸோ இனிமே ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் எந்த பிரச்சனை இருக்கேன், அவர் ஏன் துக்கம் நிறைந்தவரானார்? நம்முடைய துக்கம் அவர் மேல் நமக்கு சமாதானப்படியாக அவர் துக்கம் நிறைந்தவரானார், அல்லது நம்முடைய துக்கம் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டதுனாலே அவர் துக்கம் நிறைந்தவரானார். அவர் மேல் இருந்த சமாதானம் நம்மேல் வைக்கப்பட்டதுனாலே நாம் சமாதானம் நிறைந்தவர்களானோம். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க தியானிங்க. இது நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையே ஒரு குதூகலமாக மாறிவிடும். அந்த பயணத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அந்த பயணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு என்னது உதாரணம்? நாங்க படிச்சு கொண்டே இருக்கிறோம், தியானிச்சு கொண்டே இருக்கிறோம் வார்த்தைகளை. உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருது இல்ல? எல்லாரும் சொல்ல முடியும், எல்லா முகங்களும் பிரகாசம் அடைகின்றன. காரணம், உள்ள மாற்றம் வருது. தேவனுடைய வார்த்தையினாலே உங்களுடைய மனம் புதிதாகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகி இருக்கிறது. நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். நிச்சயமாகவே இன்னும் ஒரு உச்சமான நிலையை, பெரிய உயரமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எஸ் பிரதர். ஆவியின் சிந்தை என்றால் என்ன? அடுத்த சொல்லுங்க, யாரு? லிதியா சிஸ்டரா? ஆவியின் சிந்தை என்றால் தேவனுடைய வார்த்தையினால் சிந்தை நிறைந்திருப்பது. இந்த வார்த்தையை பிடிச்சிடுங்க. அந்த நிறைந்திருப்பது
நிறைந்திருப்பது. உங்களுக்குள்ள சொல்லுங்க, நிறைந்திருப்பது. நிறைந்து. ஆமா. எந்த வசனம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தேவையோ அந்த சிந்தையினால் நிறைந்திருப்போம். இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி எடுப்போமே. உங்க பிள்ளை ஒன்று ரட்சிக்கப்படணும். உங்க ஃபேமிலியில யாருடைய ரட்சிப்புக்காவது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கு. அப்போ எந்த வசன சிந்தையினால் நாம் நிறைந்து இருக்க வேண்டும்? எந்த வசனம்? அப்போஸ்தலர் தேவனாகிய கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீ முன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும். ஆமா. அப்போ அது அதுல நிறைந்து இருக்கணும், அல்லது அதுல சீரியஸா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? விசுவாசித்து தியானிக்க வேணும். எழுதி தியானிக்க போடணும். வேண்டும், சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் செய்வதற்கு எழுதி கையில வைத்திருக்கணும். நீங்க தனியா ஒரு பேப்பர்ல எழுதி என் உங்க கிச்சன்ல பிள்ளைகள் ஒட்டணும். எல்லாம் கத்தராலே உங்க போதிக்கப்படும். உங்க ஒரு ஒரு இதுல ஒட்டி கையில அவருடைய போட்டோவை ஒட்டி நீங்க தலையில கை வைக்கணும். ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். கிரியை இல்லாத விசுவாசத்தினால பிரயோஜனம் இல்லை. எழுதி வைத்திருக்கிறார். வெரி குட்மா. இன்னும் நீ அதுல என்ன செய்யணும்? அதை வாசி. அதுல என்ன செய்யணும்னா அவருடைய போட்டோ ஒட்டுங்க. இப்படி எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது? வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்னு எழுதி இருக்குது. எனவே இதை மனசை ஏத்துக்க. நீங்க தான் முதல் அதுக்கு ரோல் நீங்க செய்யணும். என்ன ரோல்? இதை மனசை ஏற்றுக்கொள்ளுது. இல்லை, மைண்டை அக்செப்ட் பண்ண வைக்கணும். மைண்டை அக்செப்ட் பண்ண வைத்து விட்டால் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகும். நம்ம மனசை அக்செப்ட் பண்ணிட்டா போதும். இதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாது. நம்ம அங்க போய் மாட்டிக்கிட்டோம் சில நேரம். இல்லை, இன்னும் டிலே ஆகுதே என்று நீங்கள் யோசித்தால் இன்னும் நீங்க அந்த பகுதியில விசுவாசத்துல வளர வேண்டும் என்று அர்த்தம். பெற்றுக்கொண்டது போல உங்களால உணர முடியும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா டீல் ஓவர் ஆயிடும். வாட் எவர் மேபி த இஷ்யூ, என்ன பிரச்சனையா இருந்தாலும் 5:15 1 யோவான் 5:15 நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுடையவைகள் ஆகும். பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு. பெற்றுக்கொண்டோம் எப்போ வரும்? அதுக்கு தான் இதெல்லாம் எஃபர்ட் போடுறோம். என்ன எஃபர்ட் போடுறோம்? அந்த வசனத்தை எழுதுறோம், போட்டோ ஒட்டுறோம், கை வைக்கிறோம். இதெல்லாம் ரிலாக்ஸா செய்யணும். நீங்க செய்யும் போதே இவர் எங்க ரட்சிக்கப்பட போறாரு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது. இல்ல, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. ஆமா, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகாது. ஆமா, இதான் நீங்க தெம்பா சொல்லணும். ஆமென். இப்படி எழுதி இருக்குதே, ரட்சிக்க கூடாதபடி என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. இயேசு நாமத்தினால இந்த நபர் இவர் தலையில கை வச்சு இந்த ராஜசேகரன் இவர் ரட்சிக்கப்படுகிறார் அப்படின்னு நீங்க பேசலாம், தியானிக்கலாம், யோசிக்கலாம். இல்ல, ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தீர்வு வேதத்துல எழுதி தந்திருக்கிறது. அவைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்பொழுது மாற்றம் எப்படி வரும்? இலகுவாக வரும். வெரி குட். எஸ் பிரதர். தங்கள் இருதயத்தில் எண்ணத்தில் எதை விதைத்தவர்கள் எந்த 5 தீமைகளில் அகப்பட்டிருக்கிறார்கள்? நெக்ஸ்ட் சொல்லுங்க. யாரு? மகேஸ்வரி சிஸ்டரா? எஸ் சிஸ்டர். மகேஸ்வரி சிஸ்டர் 33வது பக்கத்துல இருக்கு பாஸ்டர். 4ஆம் அதிகாரத்து மேல் வசனத்துல இருக்கு. அதாவது மரணத்தை விதைச்சால் அந்த அதுதான் கிரியை செய்யும். மனச்சோர்வு, ஏமாற்றம், கோபம். வெரி குட். ஓகே, நான் வாசிட்டேன். அப்புறம் அது பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். பேஜ் 33ல டாப்ல இருக்கு பாருங்க. உங்களுக்குள் மரணம் ஏதாவது ஒரு வகையில் கிரியை செய்து கொண்டிருக்குமானால் மனசோர்வு, ஏமாற்றங்கள், கோபம், மன்னியாமை, கசப்பு போன்றவைகள் நீங்கள் மரணத்தை விதைத்து உள்ளீர்கள். இல்ல, எல்லாருக்கும் இதை எழுதுறதுக்கு தைரியம் வரல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி. இல்லையா? நம்மளும் ரொம்ப பப்ளிக்கா பேச முடியல. எது
மரணம் 2 வசனமும் வேதத்துல இருக்கு. மரணமும் மரண ஜீவனும் வசனமும் இருக்கு, ஜீவ ஜீவன் வசனமும் ஜீவ இருக்கு. வசனம். அவர் தண்டியாமல் விடார் அப்படியே வசனம் இருக்கு, மரண வசனம். இதுதான் நம்மளை பிடிச்சிட்டு, ஏன்னா பாஸ்டர் சுமார் எல்லாரும் சத்தியத்தை அறியாததுனால 90% அறியாததுனால இதையே விதைச்சிட்டாங்க. அதற்கு ஏற்ற ஜீவ வசனம் ஒண்ணு சொல்லுங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவன்னு இருக்கு. அதற்கு ஆப்போசிட்டா எந்த வசனமும் இருக்கு? யோபுல குற்றம் பிடிக்கிறவர் இல்லை. அவர் குற்றம் காண்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் காண்கிற தேவன் அல்ல. அப்புறம் என்ன இருக்கு? 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறவர். அப்புறம் என்ன வசனம் இருக்கு? அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இப்ப புதுசா ஒருவரை சந்தித்தேன். அவரு 120 நேரம் பைபிள் வாசித்திருக்காரு. ஒரு மாசத்துல ஒரு புக்கே முடிச்சிடறாரு. 2 முறை முடிச்சிட்டாருன்னா அந்த பைபிளை ஓரமா வச்சுட்டு புது பைபிள் வாங்கிடுறாரு. அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு. ஆனா லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் மைனஸ் மைனஸ். எல்லாமே லா. காலையிலே ஏர்லி மார்னிங் 5 o'clock ஏதோ ஒரு சர்வீஸ் போறாரு. 4 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்புறாரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாருங்க, அவருக்கு ஒரு மாம்ச பலத்திலே ஓடுறாரு. போயிட்டு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப திருப்தியா இருக்காரு. அப்பா, காலையில சர்வீஸ் போயிட்டு வந்துட்டோம். எல்லாமே டிசிப்ளின். அங்க கிருபைக்கு இடமே இல்லை. சுய முயற்சியில ஓடுறாங்க. பைபிளை 110 நேரம் 120 நேரம் வாசித்திருக்காரு. அப்போ அவர் மரண வசனம் தான் அவருக்குள்ள போகுது, ஜீவ வசனம் போகல. எனவே பாத்தீங்கன்னா மனச்சோர்வு, ஏமாற்றம், கோபம், மன்னியாமை, கசப்பு, இப்படி இன்னொரு 10 எழுதலாம். எரிச்சல், கவலை, பயம், திகைப்பு. அவரு ஆழமா நினைக்கிறாரு. இரவும் பகலும் தியானிச்சா வாசித்தா, அவர் தியானிக்கல, வாசித்தா போதும், வாசிட்டே இருக்கிறாரு. அப்போ மரணத்தை விதைக்கிறவர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு விளக்கம் எப்படி சொல்லணும்னா, அவிசுவாசத்தை விதைக்கிறவர்கள். இது எப்படி ஆகும்? இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க இதுல எடுங்க, வனாந்தரத்துல யோசுவா எப்படி அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டார்? வார்த்தை என்ன சொன்னா? அந்த சூரியனை பார்த்து பேசுறாங்க பாருங்க. அவனுக்கு என்ன தேவை? இன்னும் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்தா சத்துருக்களை முற்றிலுமாக முறியடித்து விடலாம். அவன் பயப்படல, தெளிவா இருக்கிறான். தன்னுடைய நாவலாலே பேசினால் வெளிச்சம் இன்னொரு 1/2 நாள் நமக்கு கூட கிடைக்குங்கிற விசுவாசம் பாருங்க, இல்லையா? உடனே பயந்துட்டான்னு வைங்களேன், எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ யாராலே ஜீவனை விதைக்க முடியும் என்றால் சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ணுகிறவர்களாலே. வேதம் எங்கும் அதான் உதாரணம் இருக்கு. தாவீது இல்ல, நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, நான் ஒரு 4 hours மட்டும் ப்ரேயர் மட்டும் வந்திருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவனுக்கு விசுவாசமே வந்திருக்காது. உடனே நமக்கு அந்த நாலேஜ் தான் வருது. ஒரு வியாதி வந்துட்டா ஜெபம் பண்ணிடுவோம், ஊழியக்காரரை கூப்பிட்டுருவோம், தவறல்ல. ஆனா எந்த வெளிச்சம் இருக்கணும்? என் கையில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு. என்னுடைய நாவிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. சரி, இந்த சிந்தை ஜீவ சிந்தை. நீங்க உடனே பதஷ்டப்பட்டுட்டீங்கன்னா மரண சிந்தையை விதைக்கிறீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். நிறைய காரியங்களை மேல வந்துட்டோம், இன்னும் நம்ம மேல உயர போறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் சிம்பிளா சொல்றேன், யாரெல்லாம் தன்னிடத்துல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, மெடிடேட் பண்றார்களோ, அவர்கள் எப்பொழுதும் ஜீவ சிந்தையில இருப்பாங்க.
என்ன ரிசல்ட் வரட்டுமே. அப்போ ஜீவ சிந்தையை தருவது நோயிங் who he is in Christ, கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் மரண சிந்தைக்குள்ளாக மரணத்தை விதைக்க மாட்டார்கள். என்ன வந்தாலும் அப்படியே ஃபேமா முடிவு எடுத்துருங்க. என்ன வந்தாலும் சரிப்பா, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி தான் தீரும். டிலே ஆகுதா பரவாயில்ல, இது நீங்கி தான் போகும். அந்த சிந்தை தான் ஜீவ சிந்தை. இன்னும் ஏன் இப்படி இருக்கு? அந்த சிந்தை மரண சிந்தை. நல்லா தெரிஞ்சுடுங்க. இன்னும் என்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, இன்னும் நீங்க ஜீவ சிந்தைக்குள்ள முழுசுமா வரல. எப்படி ஆயிரணும் தெரியுமா? எஸ்தர் சொன்னா பாருங்க, நான் செத்தாலும் சாகுறேன், நான் ஜீவ சிந்தையோடு தான் வாழுவேன். நான் செத்தாலும் சாகுறேன், நீர் நிறுத்தின பொற்சிலையே வணங்க மாட்டோம். இல்ல, நம்ம எல்லாரும் மேக்சிமம் 60+ 50+ இருக்கிறோம். ஒரு சில பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்க பல வழியில முயற்சி பண்ணிட்டீங்க. இன்னும் இந்த வழியில முயற்சி பண்ணுங்க. என்ன வந்தாலும் சரி, நான் விசுவாசத்துல குறைய மாட்டேன். நான் பேசுவேன், பிரச்சனையை பார்த்து பேசுவேன், என் மனதை சமாதானத்தோடு காத்து கொள்ளுவேன், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளுவேன். அது என்ன செய்யும்? என் மனசை புதிதாக்கும். என் மனசை புதிதாக்கிட்டுனா என்னோட விசுவாசம் பெறுகிறோம். அப்பொழுது இந்த பிரச்சனை தீர்ந்து விடும். ஹல்லேலூயா. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 8 போயிடலாம். ஆண்ட்ரூ வாமக் அவர்களின் வாழ்க்கையை திசை மாற்றியது எந்த வசனம்? எஸ் பாமாம் சிஸ்டர். எரேமியா 1:5, மற்றதோ 5:14. எல்லாம் இருக்குது. ஒன்று, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்றது சொல்லுது. மற்றது, இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளையும் அக்கினியையும் இந்த ஜனத்தையும் உறவுக்கும் ஆக்குவேன். ஓகே, இவர்கள் பாருங்க. வெரி குட் சிஸ்டர். இன்னொரு வசனம் இருக்கு, நான் அதை வாசிக்கிறேன். வசனம் இருக்கு, அதை சொல்லுங்க. ரோமர் 12:12. ரோமர் 1:2. ஓகே, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். பேஜ் 38 செகண்ட் பேராகிராஃப்ல ஆரம்பிப்போம். முதலாவது வசனம், எனது வாழ்வை முற்றிலும் மாற்றி மிகவும் புதிய ஒரு வழியை எனக்கு காட்டியது. சுமார் 3.5 மாதங்கள் இதை தியானித்த பின் தேவன் தமது அன்பை என்மேல் பொழியும் ஒரு அனுபவத்தை பெற்றேன். இது 1968 மார்ச் 23 நடந்தது. அது உண்மையிலேயே எனது வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டது. அதன் பின் நான் பழையபடி இருக்கவில்லை. இப்படி பேஜ் 39க்கு வந்துருங்க. அதுல பாருங்க, மேல டாப்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அதுதான் எனக்கு நடந்தது. என் மனம் புதிதானதுனாலே நான் மறுரூபமானேன். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் என்னுடைய கவனத்தை கவர்ந்து எனது விருப்பங்களை மாற்றி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் எனது விருப்பங்களை மாற்றி வித்தியாசமான வழியில் நடக்க வைத்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மூலம் என் மனம் புதிதானது என்னை முற்றிலும் பூரணமாக முழுமையாக மறுரூபமாக வைத்தது. என் வாழ்வில் இருக்கும் வல்லமை, வெற்றி எல்லாமே தேவனுடைய வார்த்தை உயிர் பெற்று என்னோடு பேசும் அனுபவத்தினால் மட்டுமே சாத்தியமாயிற்று. நீங்க சில நேரங்களை கவனிச்சிருப்பீங்க, சில இது நான் எக்ஸ்ட்ரீமா பேசுறேன். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிட்டு. எந்த வார்த்தை? இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொன்னார்? நீங்க நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட மேலானவை பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அது மாம்சம் ஆகணும், ஆகும். அப்படி ஒரு பெஸ்ட், ஒரு எக்ஸம்பிளரி லைஃப் இருந்தா நம்ம அட்டெண்ட் பண்ணுவோமே. சொன்னவர் யாருன்னு நமக்கு தெரியும், அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் நம்ம பலமுறை தியானிச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நான் முன்னாலே சொல்லி இருக்கிற பதில் முக்கியமானது, நீங்க எழுதி வைக்கிறதுக்கு கொள்ளணும். இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்றால் என்ன? உலக கவலைகள்,
ஐம்புலனால ஏற்படுது. ஐம்புலன். ஓகே, இதெல்லாம் சரியான பதில் தான், ஆனா பெஸ்ட் பதில் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு புறம்பா எல்லாமே. இது எல்லாமே நல்ல பதில் தான், ஆனா பெஸ்ட் பதில் நான் எதிர்பார்க்கிறேன். சூழ்நிலையை பற்றி பேசாம இல்ல, சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ணாட்டி சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ணலன்னா நீங்க உலகத்தானை போலதான் சிந்திக்கிறீங்க. இந்த பிரபஞ்சனா உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யும்? நேச்சுரலா பிலீவ் இந்த பிரச்சனைய தீர்ந்த எனக்கு இத்தனை கோடி கடன் இருக்கு, அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னும் கடினமா உழைக்கணும், அல்லது அங்க பேங்க்ல லோன் வாங்கணும், இல்ல இவட்ட வாங்கி அங்க கொடுக்கணும். இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம். இது பிராக்டிக்கலா திங்க் பண்றது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்றால் பிராக்டிக்கலா திங்க் பண்றது. சிம்பிளா மனசுல வச்சிடுங்க. வியாதினா டாக்டர்கிட்ட போறது பாவம் அல்ல, நம்ம பெஸ்டா படிக்கிறோம். சரிங்களா? இல்லையா? ஒரு மரணம் வந்துட்டுன்னா உலகம் என்ன செய்யும்? உடனே கல்லறை எங்க வைக்கலாம் அப்படிதான் யோசிக்கும். கரெக்டா இல்லையா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவங்க பைபிள்ல 1-2 பேர் சொல்லுங்க. யாரு? நம்ம சவுல் ராஜா, கிங் சால் பிராக்டிக்கலா தான் பாக்குறான். தன்னுடைய மசிலை பாக்குறான், மசில் பவரை பாக்குறான். அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லையா? இல்லைன்னா நம்ம கோலியாத்து கதை படிக்கிறதுல பிரயோஜனமே இல்லையா? சின்ன வயசுல இருந்து படிக்கிறோம் ராட்சதனை பற்றி. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது என்றால் பிராக்டிக்கலா பிரச்சனைக்கு தீர்வை தேடுவது. நீங்க உங்களை குற்றப்படுத்த முடியாது சொல்லல, கம் டு திஸ் நாலேஜ். அதனாலதான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? எந்த பிரச்சனையை வேதத்துல நேச்சுரல் வேல சால்வ் பண்ணி இருக்காங்க? மேம் அட்டெம்ப்ட் பண்றீங்களா? அற்புதத்தை பேசுறீங்களா? அற்புதத்தை பேசுறீங்களா? ஆமா பாஸ்டர். ஆனா வெரி குட். அடிக்கல, இந்த இது டைம் வரையில. ஒரு இல்ல, நீங்க இப்ப என்ன எடுத்துக்கொள்ளணும்னா, எந்த பிரச்சனையை வச்சு பாருங்களேன். வயசாயிற்று, அந்த எண்ணம் வந்தாலே அது என்னது? உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்ப எது வரணும்? என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, கழுகுக்கு சமானமா என் வயது இளம் வயதாகிறது இல்லையா? அப்ப அதை ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர். நம்ம எதிர்த்து நிற்கணும். எதுக்கு? ஏஜிங்க்கு ஆன்டி ஏஜா திங்க் பண்ணணும். எல்லாருக்கும் தேவைதானே? மகேஸ்வரி சிஸ்டர் நீங்க எழுதுங்க. இப்ப கூட ஒரு வசனம் வாசித்து பாருங்க. இல்ல பாஸ்டர், நான் எழுதின ஆவியின் பட்டியம் என்ற புத்தகத்துல நீங்க சொன்ன சகல வாக்கு தத்தங்களும் இருக்கு பாஸ்டர். வெரி குட். எத்தனை பேஜ் புக்கு? அதுல குறைஞ்சது 60. வெரி குட். அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அப்படி எழுதியிருக்கீங்களோ? ஆமா. சூப்பர். நான் அதை உங்களுக்கு ஒரு சில காப்பி அனுப்பி விடுறேன். நான் காப்பி எடுத்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வெரி குட். ரொம்ப முக்கியம் பாருங்க. எந்த பிரச்சனைக்கு தீர்வு வேதத்துல இருக்கு. வியாதினா அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். துக்கம் வருது, பயம் வருது, இல்ல என்னுடைய துக்கத்தை அவர் சிலுவையிலே சுமந்துட்டாரு. கடன் பிரச்சனை வருது, இல்ல என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்துட்டாரு. இப்படி எல்லாத்துக்கும் எழுதியிருக்கீங்களா சிஸ்டர் மகேஸ்வரி? அவங்க கவனிக்கல போல் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க ஜேர்னி பண்ணாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு நல்ல வசனங்கள் இருக்கிறது. அவைகளை போக்கஸ்டா தியானிங்க. பிராக்டிக்கலா அப்போ நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. அது ஒரு பாவம் என்றே சொல்லலாம். எந்த பிரச்சனைக்கும் பிராக்டிக்கலா தீர்வை தேடுவது பாவம். அந்த இன்னொரு வசனம் இருக்கு பாஸ்டர், அந்த முதிர் வயதுல கனிதந்த புஷ்டிய பசுமையாக அதே அந்த கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பீர்கள். அப்படியும் ஒரு வசனம் சங்கீதம் 92 இருக்கு. அப்போ மகேஸ்வரி சிஸ்டர் புக்ல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்க என்ன பார்க்கணும். இல்லை எனக்கு அந்த புக்கு வேணும். அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம் இரவும் பகலும் இல்லையா? ஓகே, இப்போ எத்தனாவது கொஸ்டின்? 9. கொஸ்டின் நம்பர் 9. எஸ் பிரதர்.
இந்த உலகில் நமக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்க வேண்டியவை யாவை? கீழே உள்ளவங்க யாராவது சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவங்க. இந்த உலகில் எனக்கு மிகவும் பெரிய விஷயமாக இருப்பது தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் பேசுவதை கேட்பதும் அனுபவிப்பதும் தான். அனுபவிப்பதும் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? எல்லாவற்றுக்கும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் தீர்வு கொடுத்திருக்கிறார். நம்மளை பிராண்டு பண்ணணும். வீட்டில் உள்ளவங்க பிராண்டு பண்ணணும். என்ன பண்ணணும்? மம்மிக்கு ஏதோ புத்தி சரியில்லை, எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான் பார்க்குறாங்க அப்படின்னு பிராண்டட் பண்ணணும். பாட்டிமா இப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா? ஏன்னா பைபிளில் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. உங்களை கேலி பண்ணுவாங்க, அற்பமாவும் நினைப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தோடனே உங்கள்கிட்ட தான் வருவாங்க. பாட்டிமாட்டவே ஒரு ப்ரேயர் பண்ணிடும்ட்டு வருவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? நடக்காமல் இருக்காது. லூயா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்க, அந்த சூப்பர் நேச்சுரல் தீர்வு என்பது மிக மிக எளிதானது, லகுவானது, சடனா நடந்துருது. வேதம் முழுதும் நமக்கு தெரியும். பாருங்களேன், இந்த வெளிச்சத்துல நீங்க இருந்தீங்கன்னா துர்ச்செய்தி வந்த உடனே பயப்பட மாட்டீங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், எலிசாட்ட அவன் கும்பிடுறான். என்ன கும்பிடுறான்? ஐயோ மாட்டிக்கிட்டோம், வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான ரதங்கள் வந்துட்டு. அவன் கூலா இருக்கிறான். இன்னொருத்த ஓடி வர, ஐயா கோடரிய கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன், தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. இவரு மாஸ்டர் கூலா இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தீர்வுன்னு சொல்லி. ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அப்போ மிகப்பெரிய விஷயம் என்னது? தேவன் என்னோடு பேசுறத கேட்கணும், அதை அனுபவிக்கணும் என்பதுதான் மிகப்பெரிய ஃபோக்கஸ். அதுக்கு தான் நீங்க ஓடி வர்றீங்க இல்லையா? அந்த வகுப்பு நீங்க அதனாலதான் ஓடி வர்றீங்கல்ல. கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், கடைசி கொஸ்டின் போயிடலாம். மறுரூபமாகி மகிழ்ச்சியான வாழ்க்கை யாரால் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது? யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க. பக்கம் 43 பாஸ்டர், நான் கதைக்கிறேன். ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களிலேயே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த மறுரூபமாகுதலை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. அப்படின்னா என்ன பொருள் சிஸ்டர்? உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவ சிந்தையை விட உலகத்தை பற்றிய சிந்தனைகள். ஆமா, உலகத்தை பற்றிய சிந்தைக்கு உதாரணம் சொல்லுங்க. சூப்பர் நேச்சுரலா யோசிக்காமல். வெரி குட், அது ஒரு நல்ல பதில். வேற? தேவன் செய்யற சூப்பர் நேச்சுரலை விட்டுட்டு எங்களால நாங்கள் நினைத்து செய்யற. ஓகே, அதுக்கு ஒரு 60 மார்க், இன்னும் 40 மார்க் எதுக்கு போடலாம்? அதாவது வசனத்தை சிந்திக்காம விட்டுறது, பகல் முழுவதும் மாடா உழைக்கிறது, உலகத்தையே சிந்திக்கிறது. இந்த பையன் அப்படி இருக்கிறானா, அவன் இப்படி இருக்கிறானே, பிரச்சனை இவ்வளவு நாள் இருக்குதே, அப்புறம் இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்கு நான் இன்னும் கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணலையே, இப்படியே நினைச்சிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் புரியுதுல்ல? உலக பிரகாரமான காரியங்களையே சிந்தித்து கொண்டிருப்பது. இன்னும் இதெல்லாம் இதுல ஆட் பண்ணலாம். சொல்லுங்க அனட்டா. அரசியல் விஷயங்கள டூ மச்சா யோசிக்கிறது. டூ மச் கண்டிப்பா இருக்கட்டும், ஆனா டூ மச்சா போக வேண்டாம் இல்ல? ஆமா, எங்க தேசம் இப்போ ஒரு வெற்றி கப்பை வாங்கிச்சு. எதுல? இந்தியா கிரிக்கெட்ல. அதை நாங்க பார்த்தோம். நாங்க கிட்டத்தட்ட கடைசியில 2 hours பார்த்தோம், 1 hour எவ்வளவு பார்த்தோம். ஆனா அதே நினைச்சிட்டு அதே டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்ல, எதை நீங்க சிந்திக்கிறீங்க, எதை நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை. உலக பிரகாரமான காரியங்களையே சிந்தித்து கொண்டிருந்தால் இல்ல, நான் இன்னும் எப்படி இன்னொரு வீடு வாங்குறது, இன்னொரு கார் எப்படி வாங்குறது, இவைகளெல்லாம் எப்படி வர வேண்டும்? உலக ஆசீர்வாதங்கள் எப்படி வர வேண்டும்? அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா வரணும், தானாக வரணும். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்.
நாம அதுக்கு பின்னால போக வேண்டியது. அப்போ உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு இஷ்யூ எடுத்துக்கணுமா, உங்க வீட்டுல ஏதோ ஒரு பையன் சரியில்லை அல்ல ஒரு பிள்ளை சரியில்லை, அடிக்ஷன்ல இருக்கிறா, அதை அதிகமா சுமக்காதீங்க. சிலர் அழுதுட்டே ஆட்ட ஜெபம் பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஐயோ அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. உதாரணத்துக்கு கேளுங்களேன், நேற்று அந்த பெண்ணு வந்துட்டா. நானும் சிஸ்டரும் கார்ல போயிட்டே இருந்தோம். ஒரு அம்மா கூப்பிட்டு பதஷ்டம், ஐயா என் மக ஓடி போயிட்டா. நான் பதஷ்டப்படலை. ஏன் சொல்லுங்க? சூப்பர் நேச்சுரலா சிந்திச்சு. கரெக்ட். அதான் சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துரும். ம். நைட்டு 8 மணி இருக்கும் பாருங்களேன், கடகடகடனி கொட்டினாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்க முடியும் உலக பிரகாரமானவர்கள். அவங்க வேற நம்ம மெசேஜ் எல்லாம் கேட்கிறவங்க. அப்போ புக்கு வேற வாசித்திருக்காங்க. ஆனா எப்படியும் கஷ்டமா இருக்கும் இல்லையா டாக்டரு. அப்போ நான் கூலா இருக்கிறேன். ஏமா நீ அழுறத விடுமா, பதஷ்டப்பட்டது. எனக்கு கோவம் வந்துட்டு, உன் மகன் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு 11 மணிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுருங்க, ஐயா வந்துட்டாயா. அப்போ அருமையானவர்களே, இப்ப இது எதுக்கு படிக்கிறோம்? நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களே சிந்தித்து கொண்டிருந்தால் இவ எப்படி வரப்போறா? அந்த வீட்டுல அப்படி நடந்துட்டு, இந்த வீட்டுல எப்படி நடந்துட்டு. அப்போ அந்த சிந்தையை நாம் சிறைப்பிடிக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நம்மிடத்துல இருக்கு. அது எங்க துவங்குகிறதுனா உங்க சிந்தனையில தான் துவங்குது, எண்ணத்துல தான் துவங்குது. நிறைய மாறிட்டோம், அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை வேற லெவலுக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போறாரு, சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு பஞ்சுவேர்டு மட்டும் எடுத்துக்கிடுவோம். வயது திரும்ப வாழ வயதாகிறது என்பதை மகேஸ்வரி சிஸ்டர் புக்கு உங்ககிட்ட இருக்குதா லிதியா? இருக்கு சிஸ்டர். இதுக்கு சம்பந்தப்பட்டது எழுதியிருக்கீங்களா? வயது திரும்ப வாழ வயது மகேஸ்வரி சிஸ்டர் எழுதியிருக்கீங்களா? இல்ல நீங்க வாசிக்க வேண்டாம். அது இருந்தா நீங்க லிதியாவுக்கு அனுப்புங்க, லிதியா சிஸ்டருக்கு அந்த பேஜை போட்டோ எடுத்து அனுப்புங்க. சங்கீதம் 103 வருது பாஸ்டர். அதுல அது மட்டும் தான் எழுதியிருக்கீங்களா? வேற வசனங்கள் எழுதிருக்கீங்களா? அந்த 5 வசனம் போட்டிருக்கிறார். இல்ல இதே போல இன்னும் சில வசனங்கள் இருக்கு. 90ஆவது சங்கீதத்துல யாரோ சொன்னீங்க, 91 கடைசி வசனம். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் யாரு சேகரிக்கிறீங்க? அதை மட்டுமே வைத்து நம்ம ஒரு கிளாஸ் எடுப்போம் இல்ல? எல்லாரும் சொல்லுங்க, என் வயது திரும்ப வாழ வயதாகிறது சொல்லுங்க. ஆமா, இந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆகுது, இந்த வார்த்தை எனக்கு மாமிசமாகுது. ஆமென். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் ரிலீஸ் பண்றேன், நீங்க ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, உம்முடைய வழிகள் எல்லாமே அதிசயமானவைகள், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, நன்றி ஆண்டவரே. கழுகுக்கு சமானமாய் வாழ வயது திரும்புகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லி அமைதியா ரிசீவ் பண்ணுங்க. கால்ல 2 காலையும் கை வைங்க. என்னுடைய கால்கள் மான் கால்களை போல பலன் அடைகிறது. ஆமென் ஆமென் ஆமென். தலையில கை வைங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்குள்ள வா என்று சொல்லுங்க. Come in the name of Jesus. ஆமா, strength like an unicorn. ஆண்டவரே நன்றி. இந்த நாள்ல கர்த்தாவே ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். கண்மலையாகிய கர்த்தாவே, நீர் எங்களுடைய பலனாக இருக்கிறீரே. தேவனே நம்முடைய பலனாக இருக்கிற நன்றி ஆண்டவரே. அந்த தேவ பலனை நான் கட்டவிழ்க்கிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்பு எலும்பு தசைகள் எல்லாவற்றிற்குள்ளாக அந்த தேவ பலனை நான் ரிலீஸ் பண்றேன். அப்படியே இறங்குது, உங்களுடைய சிரசுல இறங்குது. ஆமா, அப்படியே இமேஜின் பண்ணுங்க. உங்க முகத்தின் வழியாக இறங்குகிறது. உங்க கழுத்து தேவ பலனால் இடைகட்டப்படுகிறது. உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய செஸ்ட், தேவ பலன், தேவனாகிய பலன் அப்படியே ஃப்ளோ ஆகுது பாருங்க. உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாக மாறுகின்றன. ஆமா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாக இப்பொழுதே மாறுவதாக மாறுவதாக மாறுவதாக. நன்றி ஆண்டவரே. அப்படியே முதுகு வழியாக முதுகுத்தண்டு புதிய முதுகுத்தண்டாக மாறுவதாக. ஏனென்றால் தேவனே நம்முடைய பலன், தேவனாகிய பலன் நமக்குள்ள பாய்ந்து வருகிறத ஃபீல் பண்ணுங்க. அப்படியே கால் வழியாக
ஆமா, உங்களுடைய மூட்டுகள் பலனடைகின்றன, அண்டைக்கால் பலனடைகிறது, ஆமா, ஆங்கிள் பலனடைகிறது, பாதம் தேவனாகிய பலத்தினால் இடைகட்டப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. உங்களுக்குள்ள அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. உங்க வயது வாலிப வயதாக இப்பொழுது மாறுகிறது. 21 வயதுல எவ்வளவு பலன் இருந்ததோ அந்த பலனை நீங்கள் இப்பொழுது ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே டேஞ்சிபிளா ஃபீல் பண்ணுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, ஓ நம்முடைய பலனாகிய கர்த்தர் உங்களுடைய சரீரத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பூரண சுகம், பூரண பலன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்து விட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென் ஆமென் ஆமென்.